ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரகுராமோட பிறந்த நாளில் அவன் சரியாக கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருந்து நம்ம ஜானகி இந்த வாட்டி சும்மா விடுற மாதிரில புவனேஸ்வரியை ஆடியில் வெளுத்து எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ள போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ரகுராமோட பிறந்த நாளை சிறப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே தயாராகிட்டு இருக்காங்க. ஜானகி ஆசைப்பட்ட மாதிரியே நம்ம ரகுராமும் அந்த கோட்டு சூட்டு கூலஸ் எல்லாம் போட்டுட்டு தயாராகும் போது மாயாவும் அதுக்கு துணையாகவே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம சீனுவும் ரகுராமை பார்த்துட்டு இப்போதான் சூப்பராக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக பேசும்போது ஜானகியும் செம அதிரடியாக கிளம்பி வராங்க. அப்படி ஜானகி நம்ம ரகுராமை பார்க்கும்போது இது நல்லா இருக்குன்னு அப்படியே அதிர்ச்சியாகி பார்த்துட்டே இருக்காங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் பிறந்த நாள் சிறப்பாகவே கொண்டாடிட்டு இருக்காங்க. நம்ம ரகுராமும் கேக்கை கட் பண்ணி அப்படியே ஜானகிக்கு ஊட்டதுக்கு ஜானகியும் அப்படியே ரகுராமுக்கு ஊட்டிட்டு குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கும்போது பார்வதி மட்டும் எப்பண்டா இந்த குடும்பத்தில் பிரச்சனை வரும், புவனேஸ்வரி கிட்ட வேற நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஆனால் அவளும் எதுவுமே பண்ண மாதிரி இல்லையே, இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் சிறப்பாக தானே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ஜானகியும் தனா மட்டும் இப்போ வீட்டில் இருந்தால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்னு சொல்லும்போது மாயாவும் தனாவுக்கு வீடியோ கால் பண்ணி எல்லாத்தையுமே காட்டிகிட்டு இருக்காங்க. தனாவும் அப்படியே அப்பா கோட்டு சுட்டில் நல்லா இருக்காங்களே, முறையாக அப்பாவை இப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் எல்லாருமே அவங்க கொண்டு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ரகுராம் கிட்ட கொடுக்க ஆரம்பிக்கும் போது ரகுராமும் இப்போ எதுக்கு எனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது அவங்களும் பின்ன என்ன மச்சான் பிறந்த நாளுக்கு கிஃப்ட் இல்லாமலான்னு சொல்லிட்டு மணி சிவராமன் எல்லாருமே அவங்க கிஃப்ட்டை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் நம்ம தனாவும் எப்படியாவது அப்பாவுக்கு நம்ம கொடுத்த கிஃப்ட்டு ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கும்போது நம்ம மாயா ஜானகியும் தனா உங்களுக்கு பிறந்த நாளுக்கு ஒரு கிஃப்ட் தந்திருக்கான்னு சொல்லி அந்த பரிசை நம்ம ரகுராம் கிட்ட கொடுக்கும்போது என்னதான் தனாவுக்கு மேலே பாசம் இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நம்ம ரகுராம் மனசுலேயே வச்சுட்டு இருக்காங்க. இப்போ எதுக்கு எனக்கு இதெல்லாம் சொல்லிட்டு பார்த்தாலும் நம்ம மாயை விடுற மாதிரி இல்லை பெரியப்பா, தனா ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கா, எப்படி இருந்தாலும் நீங்கள் இதை பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் கிட்ட கொடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்படி எல்லாருமே குடும்பமா சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போது கரெக்டா புவனேஸ்வரி அந்த இடத்துல வராங்க. புவனேஸ்வரி அங்க வருவாங்கன்னு யாருமே எதிர்பார்க்கல. புவனேஸ்வரியை பார்த்த உடனே எல்லாரும் பயங்கரமா டென்ஷன் ஆகிறாங்க. நம்ம சிவராமன் மணி எல்லாருமே எதுக்காக இப்ப தேவையில்லாம இந்த இடத்துல வந்து நிக்கிற, உன்னை யார் இங்க கூப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடும்போது புவனேஸ்வரியும் வீட்டுக்கு வந்த விருந்தாளியே இப்படியா சொல்லுவீங்க, நானே ரகுராமோட பிறந்த நாளை கொண்டாடுறீங்களேன்னு சொல்லிட்டு ஆசையா வந்து பார்த்தா இப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த நம்ம சிவராமன் எல்லாம் ரொம்பவே டென்ஷன் ஆகி இனிமே இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட நீ நிற்கக்கூடாது, இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு சொல்லி சத்தம் போட ஆரம்பிக்கும் போது புவனேஸ்வரி எதுக்காக தேவையில்லாமல் இப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க, நான் ரகுராம பார்க்கறதுக்காண்டி பிறந்த நாள் அன்னைக்கு பரிசு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரகுராம பார்த்து ரகுராம் நீ நல்லா தான் பிறந்த நாள் கொண்டாடுற, அதுவும் புதுசாக கோட்டு ஷூட் எல்லாம் போட்டுட்டு செமையா நிற்கிறியே, அது மட்டும் இல்லாமல் நீ கடைசியாக கொண்டாட போகிற பிறந்த நாள் இதுதான், நல்லா கொண்டாடிக்கோ அப்படி சொன்ன உடனே நம்ம ரமணி பாட்டி ஜானகி எல்லாருமே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஜானகி அந்த இடத்துல புவனேஸ்வரியை பார்த்து இத்தனால பொறுமையாக இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போவும் பொறுமையாக இருப்பேன்னு சொல்லி யோசிக்காத, எவ்வளோ தைரியம் இருந்தால் இவங்களை பார்த்து இப்படிலாம் சொல்லியிருப்ப, இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இங்கே நிற்கக்கூடாது, உன்னை யார் இந்த இடத்துக்கு கூப்பிட்டா, யாருமே கூப்பிடாத இடத்துக்கு நீ எதற்காக வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் புவனேஸ்வரியை சரியாக வளர்த்துட்டு இருக்கிறாங்க. புவனேஸ்வரியும் சரி நீ எப்போவுமே அமைதியாக இருப்பான்னு பார்த்தேன், உன்னோட புருஷனை உன்னை சொன்ன உடனே இப்படி என்னை எதிர்த்து வந்துட்டியா, வர வர நீயும் என்னை எதிர்த்து நிற்கிற இல்லை ஜானகி அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி நம்ம ஜானகியை பார்த்து பேசும்போது அதோட விடாமல் புவனேஸ்வரியும் எல்லாருமே பிறந்த நாளுக்கு ரோஸில் தானே பொக்கை செய்து கொண்டு வருவாங்க, நான் கொஞ்சம் வித்தியாசமாக உனக்கு எருக்கம் பூவில் பொக்கை கொண்டு வந்திருக்கேன், இந்த வாங்கிக்கோ ரகுராம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே நம்ம ராமணி பாட்டி ஜானகி எல்லாரும் குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த சிவராமனும் மணியை விடுவாங்களா, சிவராமன் புவனேஸ்வரி கிட்ட போய் அந்த பொக்கையை தூக்கி தள்ளிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் இங்கே அண்ணனை பார்த்து இப்படிலாம் சொல்லுவேன், உன்னை யாருமே இங்கே கூப்பிடல, இப்போவே இந்த இடத்த விட்டு வெளியில் போயிரு சொல்லிட்டு சத்தம் போடும்போது புவனேஸ்வரியும் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் நான் உங்கள் குடும்பத்தை சும்மா விடுற மாதிரி இல்லை, எப்படி இருந்தாலுமே நீங்கள் நல்லபடியாக இருக்க போகிறதில்ல, அதையும் நான் பார்க்க தானே போகிறேன், அடுத்த பிறந்த நாளுக்குள்ளே ரகுராமுக்கும் இந்த குடும்பத்துக்கும் என்ன ஆக போகுதுன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பேசும்போது நம்ம ஜானகி இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை, சரியா புவனேஸ்வரியை வெளுத்திடுறாங்க. என்ன புவனா விட்டா பேசிட்டே போகிற, இனி ஒரு வார்த்தை கூட ஏதாவது இந்த இடத்துல இவங்க பிறந்த நாள் அன்னைக்கு சொன்னீங்கன்னா நடக்கிறதே வேற,
நான் அமைதியா போயிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு மட்டும் நினைக்காதன்னு நம்ம ஜானகி அப்படியே புவனேஸ்வரியை சரியா வெளுத்தெடுத்தாங்க. அதே சமயத்துல இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம தனா இதெல்லாம் பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுறாங்க. என்ன இது அப்பா பிறந்த நாள் நல்லபடியா இருக்கணும்னு பார்த்தா இவ்வளோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்காளே, இந்த நாள் கூட நிம்மதியா இருக்க விட மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனாவும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்வதியும் நம்ம நினைச்ச மாதிரியே எல்லாம் நல்லபடியா நடந்திருக்கு. கரெக்டான சமயத்துல புவனேஸ்வரி வந்து எல்லாமே சொதப்பி விட்டுட்டா. இவங்க எல்லாருமே நீ மன நிம்மதி இல்லாம தான் இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிக்கு சந்தோஷம் ஆயிடுது. நம்ம ரமணி பாட்டியும் ரகுராம பார்த்து, ரகு இதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத, அவ ஏதோ தேவையில்லாம பேசிட்டு போறா. ஆனா நம்ம வீட்டுல என்ன நடந்தாலுமே அவளுக்கு எப்படிதான் தெரியுதுன்னு புரிய மாட்டேங்குது. கரெக்டான சமயத்துல வந்து நின்று இப்படி ஏதாவது பிரச்சனை பண்ணி நம்ம மனசுக்கும் கஷ்டப்படுற மாதிரி செய்துட்டு போயிடுறான்னு நம்ம ரமணி பாட்டியும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஜானகி கிட்ட வந்து, ஜானகி நீ செய்தது எல்லாமே சரிதாம்மா, அவளுக்கு இப்படி கொடுத்தாதான் கொஞ்சமாவது புத்தி வந்து ஏதாவது இனிமே செய்யாம இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரமணி பாட்டியும் ஜானகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமும் சிவராமன் கிட்ட, சிவா நீ எவ்வளோ கோபப்பட்டுட்ட, கொஞ்சம் அமைதியாக போயிருக்கலாம்ல அப்படி சொல்லும்போது சிவராமனும் பின்ன என்னன்னு ஒன்று ஒரு வார்த்தை சொன்னால் எனக்கு எவ்வளோ கோபம் வரும், எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பேசிட்டு போயிருப்பா, இவளெல்லாம் உயிரோட விட்டு வச்சதே பெரிய தப்பு அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் இன்ன வரைக்கும் நீங்கள் எல்லாம் என்கிட்ட எவ்வளோ நம்பிக்கையாக இருக்கீங்க, எனக்கு ஒன்றுனா எவ்வளோ துடிச்சு போகிறீங்கன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லி நம்ம ரகுராமும் அந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமும் ஜானகிட்ட வந்து, என்ன ஜானகி எப்பவும் இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரி எதிர்த்து பேசிட்டே அப்படி கேட்கும்போது ஜானகியும் நானும் எத்தனை நாள் தான் பொறுமையாக இருந்துட்டு இருக்க முடியும், வர வர அந்த புவனேஸ்வரி செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜானகியும் ரகுராம கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதே சமயத்தில் பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட ஃபோன் பண்ணி, கரெக்டான சமயத்தில் நீங்கள் வந்துட்டீங்க, இந்த குடும்பம் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்தாலே பயங்கரமாக கடுப்பாகுது, நீங்கள் கரெக்டாக வந்து இந்த குடும்பத்தோட நிம்மதியை குலைச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புவனேஸ்வரி கிட்ட சொல்லும்போது புவனேஸ்வரியும் இது எல்லாம் ஒரு ஆரம்பம் தான், கூடிய சீக்கிரத்தில் உன்னோட புருஷனை அந்த ரகு கிட்ட இருந்து பிரித்து அந்த சொத்து எல்லாமே உங்கள் கைக்கு வர மாதிரி நான் பார்த்துப்பேன், அந்த கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது, நீ மட்டும் அந்த குடும்பத்துக்குள்ளே என்னது நடக்குதுன்னு சொல்லிட்டு அடிக்கடி என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு, அதை வச்சு நான் ஏதாவது பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம புவனேஸ்வரி சொல்லும்போது பார்வதியும் எப்படி இருந்தாலுமே என்னோட ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் புத்தி வந்து நாங்கள் எல்லாம் தனியாக போனால் சரிதான் அப்படின்னு நம்ம பார்வதியும் புவனேஸ்வரி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜானகியும் மாயா கிட்ட வந்து, மாயாச்சின்னு உங்களுக்கு கிடைச்ச ஆர்டர் எப்படி போயிட்டு இருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படி சொல்லும்போது மாயாவும் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, டெலிவரி எல்லாம் கரெக்டான சமயத்தில் கொடுத்துடலாம் நம்ம மாயாவும் அப்படி ஜானகிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சீனுவும் மாயா கிட்ட வந்து, மாயா இந்த ஆர்டர் நல்லபடியாக முடிச்சிடணும், இந்த ஆர்டர் மட்டும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதுக்கப்புறமா இந்த தொழிலில் நல்லபடியாக முன்னேறிடலாம் அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் சீனுவுக்கு தைரியமாக இருக்காங்க. சீனு எதுக்குமே கவலைப்படாத, நல்லபடியாக நம்ம இதை முடிச்சு கொடுத்துடலான்னு ஒரு நம்பிக்கையில் இருக்காங்க. அதே சமயத்தில் புவனேஸ்வரியும் அருந்ததியும் சேர்ந்த மாதிரி ஒரு சூழ்ச்சி பண்ணி எப்படியாவது மாயா சீனோட ஆர்டர் கரெக்டான சமயத்தில் சேரக்கூடாது, அவங்க இந்த தொழிலில் பயங்கரமாக நஷ்டம் அடையணும்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னே சொல்லலாம். கூடிய சீக்கிரத்தில் பார்வதி புவனேஸ்வரியோட சேர்ந்து பண்ணக்கூடிய சூழ்ச்சி வேலைகள் எல்லாமே நம்ம சிவராமனுக்கு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.